ஐயனார் துணையில குடும்பமா ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கு வந்து சோழன் ரொம்ப கடுப்பாகிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சோழன் என்ன கிளம்பாம இருப்பீங்க, வானதியோட கடத்திருப்பிழாக்கு போனாலும் சீக்கிரமா போய் கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போய் கிளம்பிட்ட பிறகு சேரன் கிட்ட சொல்றாங்க, அண்ணா இன்னைக்கு நானும் நிலா வந்து வெளியே போறோம், ஹனிமூன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இல்ல சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னேன். அதுக்கு என்ன சொல்றாங்க, காரணம் அப்ப எல்லாருமே குடும்பத்தோட போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சோழனுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் சேரன் சொல்றாரு, ஏன்பா எல்லாரும் வேணாம் பண்ணி மட்டும் போயிடுவாங்க அப்படின்னு. இல்ல கார்ல போனா எல்லாருமே வெளியெல்லாம் பாத்துட்டு வசதியா இது பண்ணிட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சேரன் சொல்றாரு, இப்போதைக்கு இங்க பேச வேணா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்போதைக்கு கடத்திரப்பழக்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. அதோட எல்லாரும் கடத்திரப்பழக்க போயிட்டு அங்க கடத்திரப்பழோட வேலை வந்து அமோகமா நடக்குது. அப்போ வந்து வானதி சொல்றாங்க, உங்க ஃபேமிலில இருந்து யாருமே வர மாட்டாங்களே, இதே வந்து ஒரு நிலா ஒரு கும்பசி நவுத்தி வச்சா கூட அது பெரிய விஷயமா எல்லாரும் பேசி எல்லாரும் பறக்குவாங்க, ஆனா எனக்கு எல்லாம் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பாண்டியில வாடி போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலில இருந்து எல்லாரும் வராங்க. என்ன பண்ணிட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிலாவோட அவங்க மாமனார் நிலா எல்லாருமே வந்து வானதி இது பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்றாங்க. எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது நடேசனை பாக்குறாரு, என்னமா உங்க குடும்பத்துல இருந்து யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாருமே வராங்க. அப்புறமேட்டு எல்லாரும் வந்த பிறகு எல்லாருமே மொத்தமா கலந்து பேசி ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு நடேசனை கேட்கறாங்க. அவங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரி ஓகே கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பாண்டிய கூப்பிடுறாங்க. பாண்டி சொல்றாரு, உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு அவங்க ஓப்பன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமாயிட்டு அவங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு உள்ள வந்து விலை கேட்கறாங்க. அப்புறம் வானதி விலை கேத்தி முடிச்ச பிறகு எல்லாருமே உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிக்கும்போது பாண்டி வந்து அவங்க அண்ணன் கிட்ட டீ கொடுக்குறாரு. அவர்ல எனக்கு டீலாம் பிடிக்கும், நான் காஃபி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி அப்ப காஃபி தராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோழன் அதை பார்த்து அங்க முடிச்சிட்டு இருக்காரு. திரும்ப அவர் வந்து எனக்கு டீயை கூட நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமேட்டு அவர் டீ கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் கேட்கிறாரு, சோழன் கேட்கிறாரு, என்னடா அவன் மச்சான் அசிங்க பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் கடை ரெண்டா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதுக்கப்புறம் வானதி வந்து அவங்க மாமனார் கிட்ட வந்து பேசுறாங்க. நடேசனை பார்த்துட்டு அப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போனி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. அப்புறம் அவர் போயிட்டு சன்ஸ்கிரீன் வாங்குறாரு. நிலா வந்து பர்ஃபியூம் எல்லாருமே வாங்கி ஒரு 500 ரூபாய்க்கு போனி பண்ணிட்டு அதில் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து அந்த வெளியே போற விஷயத்தை பத்தி தான் பேசுறாரு. அண்ணா நிலா வந்து மாதிரி சொல்லுவா, எல்லாரும் ஒன்னா போலாம், மிச்சர் சாப்பிட்டே போலாம், சாப்பிட்டுமே போலாம் அப்படிலாம் சொல்லுவா. தயவு செஞ்சு நீ யாரும் வரத்தாலும் நாங்க மட்டும் போயிட்டு வரோம், நீ தானே இது பண்ணுங்க, நிலா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரால் சரி ஓகேடா நிலா வரட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. குடும்பமா ஹனிமூன் போவாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். சரி இந்த மாதிரி மோட் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.